நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த டைம் வாலடைல் கம்மியா இருக்கும், எந்த டைம் வாலடைல் அதிகமா இருக்கும். அதாவது வாலடைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து எந்த டைம் ஸ்லோ மூவ்மெண்டா இருக்கும், எந்த டைம் ஹை மூவ்மெண்டா இருக்கும், எந்த டைம் எந்த மாதிரி நாம ட்ரேட் எடுக்கணும். இந்த செக்ஷன்கள் எல்லாமே கண்டுபிடிக்கிறது எப்படி சார்? இந்த செக்ஷனை பொறுத்து தான் அந்த மார்க்கெட்டோட வாலடைல் வந்து நிர்ணயமாகும். அப்படி இருக்கக்கூடிய அந்த செக்ஷனை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம், செக்ஷன்கள்ல என்னென்ன வகையான செக்ஷன்கள்லாம் இருக்கு, அதை பத்தி தான் முழுக்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ரெஃபரல் லிங்க் கீழே இருக்கு. யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ மறக்காம அந்த ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஈச் அண்ட் எவ்ரி டெபாசிட்டுக்கு 50% உங்களுக்கான போனஸாக கிடைக்கும். நம்ம நார்மலாக உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி வீடியோ போடுறதை விட ஒரு சார்ட் மூலமாக தனிப்பட்ட ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டீம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 500 பேர் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம் ட்ரேடில் ஒரு அக்கௌண்ட் இருந்தாலும் இன்னொரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அதில் நம்மளோட ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை அதில் கிரியேட் பண்ணி ஏதாவது மினிமமாக ஒரு $15 $10 நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட அந்த ப்ரீமியமாக இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டெலகிராம் சேனலில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சார்ட், அதாவது எந்த இடத்துல நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி வருது, எந்த இடத்துல செல் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள், அது கூடவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ் எல்லாமே நீங்கள் இந்த ப்ரீமியம் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக எங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் தர போகிறதில்ல. இது எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். அதுவும் ஜஸ்ட் நாங்கள் ஒரு 500 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணி நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம். யார் யாரெல்லாம் ரெஃபரலுக்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினாலும் அதில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு டெபாசிட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு $15 நீங்கள் டெபாசிட் பண்ணி ஏதாவது ஒரு கரன்சி பேரில் ஒரு ட்ரேட் எடுத்தாலே நமக்கு இங்கே ஃபோனில் உங்களோட இமெயில் ஐடி அண்டு உங்களோட நேமோட எங்களோட ரெஃபரலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களோட இமெயில் ஐடியை நாங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களை தனியாக இருக்கக்கூடிய அந்த ப்ரீமியமான சேனலில் நாங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் டைம் தான். இப்போ 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே 400 பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 400 பேர் எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. உங்களுக்கு நம்ம சேனலோட ப்ரீமியமாக இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாம் தேவைப்படும் நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லிங்கை தொட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டெபாசிட் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் நம்மளோட ப்ரீமியமாக இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ரீயாகவே. இந்த ஃபாரெக்ஸ் செக்ஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 வகையான செக்ஷன்கள் இருக்குது. அதாவது சிட்னி, டோக்கியோ, லண்டன் அண்ட் நியூயார்க். இந்த 4 செக்ஷனில் மார்க்கெட் வந்து எந்தெந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும், எந்தெந்த மாதிரி ஸ்டாப் லாஸ்கள் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு ஸ்கேல்பராக இருந்தால் நீங்கள் இந்த விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டைம் நமக்கான பெஸ்ட் டைம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்குமே நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் மார்னிங் டைம் வந்து ஒர்க்கிங் டைமாக தான் இருக்கும். ஈவினிங் டைம் 6:30க்கு பிறகு எல்லாருமே உங்களோட வீட்டுக்கு வந்துடுவீங்க. அந்த டைம் தான் நமக்கு ஏற்ற மாதிரி நியூயார்க் செக்ஷன் ஓப்பன் ஆகக்கூடிய டைம். இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷனாக இருக்கக்கூடிய சிட்னி செக்ஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் இருக்கிறதுலையே மார்க்கெட் வந்து ரொம்ப வெரி லோ வால்டிலிட்டி இருக்கக்கூடிய டைம் வந்து அந்த சிட்னி செக்ஷன் தான். நான் இப்போ சொல்ல போகிற செக்ஷன்கள் எல்லாத்தையுமே எக்ஸாம்பிளாக நமக்கு இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய சார்ட்லையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு ஓரலாக பார்த்துடலாம். ரெண்டாவது பார்க்கக்கூடிய செக்ஷன் வந்து டோக்கியோ. இந்த டோக்கியோ செக்ஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிட்னி செக்ஷனை விட கொஞ்சம் மார்க்கெட் வந்து வாலடைல் அதிகமாக இருக்கும். அடுத்தால லண்டன் மார்க்கெட், அதாவது மதியானம் 1:30க்கு ஸ்டார்ட் ஆகி ராத்திரி 10:30க்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து முடியும். இந்த மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ண சிட்னி செக்ஷனையோ லண்டன் செக்ஷனையோ விட இதில் கொஞ்சம் வாலடைல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தால இருக்க போகிறது தான் நம்மளோட சூப்பர் ஹீரோ, அதாவது நியூயார்க் செக்ஷன். இந்த ஒரு செக்ஷனில் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுது, மார்க்கெட் வந்து எங்கெங்கெல்லாம் போகுது, உங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருந்தாலும் அதை அடிச்சு நொறுக்க தூள் பறத்தும், அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் இந்த நியூயார்க் செக்ஷன். இந்த நியூயார்க் செக்ஷனில் நீங்கள் எந்த கரன்சி பேரில் ட்ரேட் எடுத்தாலும் சரி, எந்த கரன்சி பேர்களில் நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும்
உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஒருவேளை அன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை அப்படின்னா அது உங்களுக்கு லக்கான டே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். இந்த நியூயார்க் செக்ஷனில் நம்ம நியூஸ் பார்த்து எப்படி ட்ரேட் பண்ணணும், அந்த நியூயார்க் செக்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டை வந்து நம்மளோட வரப்போகிற காலங்களில் நம்மளோட ஒர்க் ஷாப்பில் வந்து உங்களுக்காகவே ப்ரீமியமாக வீடியோஸ் எல்லாமே மேக் ஆகிட்டு இருக்கு. அதை நம்மளோட ஒர்க் ஷாப்பில் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த சார்ட்டில் வரக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்தோம். நான் பிகினருக்கு எல்லாருக்குமே சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான கரன்சி பேர்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நல்ல ஹை வாலட்டைல் இருக்கக்கூடிய கரன்சி பேர்களில் ட்ரேட் பண்ணாதீங்க. நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே நீங்கள் வந்தாலுமே நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய இண்டிகேட்டர்ஸ் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். பார்த்து அதை கூட உங்களோட சார்ட்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அது மூலயமா ட்ரேட் பண்ணலாம். ஒருவேளை MT5 ப்ளே ஸ்டோரில் இல்லை அப்படின்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே கமெண்ட்டை கேட்டுட்டு இருக்காதீங்க. முக்கியமான விஷயம், இந்த ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும்தான். தயவு செஞ்சு பெரிய கரன்சி பேர்களில் ட்ரேட் பண்ணாதீங்க. வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு செகண்ட்லேயே அடிச்சுட்டு போயிடும். அதனால் தயவு செஞ்சு யூரோ USDயை தான் மெயினான இதாக நான் செலக்ட் பண்ணுறேன். அதனால் அதிலேயே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த சார்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து XAU USD கோல்டுக்கும் US டாலருக்கும் நடக்கக்கூடிய ஒரு வார். இந்த ஒரு சார்ட்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்குது. இது வந்து ஃபுல்லாமே ஒரு 1 டேக்கான சார்ட். ஓகேவா? இதுல வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி நமக்கு வந்து அந்த டைம் எந்த செக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்னி செக்ஷன் இருக்கும். சிட்னி செக்ஷனில் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு வாலட்டைல் இருக்குது. அடுத்தால நமக்கு வரப்போகிற செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்னி செக்ஷன் முடிஞ்சதுமே நமக்கு வரப்போகிற செக்ஷன் வந்து டோக்கியோ செக்ஷன். டோக்கியோ செக்ஷன் முடிஞ்சதும் நமக்கு வரப்போகிற செக்ஷன் என்னன்னா லண்டன் செக்ஷன். இந்த லண்டன் செக்ஷன் முடிஞ்ச உடனே வரக்கூடியது தான் நமக்கு அந்த 6:30 ஸ்டார்ட் ஆகி ராத்திரி ஃபுல்லாக ஒரு 10-11 மணி வரை இருக்கக்கூடியது இந்த அமெரிக்கன் செக்ஷன். இப்போ நான் ஓவராலாக அந்த சார்ட்டில் சொன்ன விஷயங்களை வச்சே நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூட ஒரு நாள் கூட நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த சார்ட்டில் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறது இந்த கோடு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கோடிலிருந்து ஆரம்பித்து இந்த கோடு வரைக்கும் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால தான் இந்த கோடில் இருந்து இந்த கோடு வரைக்கும் நீங்கள் நம்மளோட அனாலிசிஸை பார்த்துக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கான ஒரு நாள் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஹை லோ பாயிண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட மார்க்கெட்டில் இந்த செக்ஷன்களை கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம எப்படி இந்த மார்க்கெட்டில் செக்ஷன்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பார்க்குறது, எப்படி தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது, எந்த மாதிரியான விஷயங்களை அந்த மார்க்கெட்டில் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோக்கான போனஸ் டிப்பாக தான் இந்த இண்டிகேட்டரோட பேரை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நாம இதில் பார்க்க போகிற முக்கியமான அந்த இண்டிகேட்டர், அதாவது மார்க்கெட்டோட செக்ஷன்களை தனித்தனியாக பிரித்து காட்டக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த இண்டிகேட்டர்ஸ் டேபை நம்ம கிளிக் பண்ணிட்டு இதில் FX மார்க்கெட் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா அது வந்து பயோடோக்கி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 13,000 பேர் இதை வந்து மார்க்கெட்டில் தினசரி யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது அவங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அந்த FX மார்க்கெட் செக்ஷனை நம்ம தொட்டா மட்டும் போதும், நமக்கு இந்த மார்க்கெட்டில் அந்த செக்ஷன்கள் எல்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து காட்டிடும். இப்போ நம்ம இதில் சொன்ன மாதிரி இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கோடில் இருந்து ஆரம்பித்து இந்த கோடு வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு ஓப்பன் ஆக போகிறது வந்து டோக்கியோ செக்ஷன், லண்டன் செக்ஷன் அண்ட் நியூயார்க் செக்ஷன். சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி சிட்னி செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் சொன்னீங்களே சார், அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு செக்ஷன்லையுமே சேராமல் ஒரு சின்ன கேப் இருக்கு. இதுதான் என்ன செக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா சிட்னி செக்ஷனாக இருந்துச்சு. அந்த சிட்னி செக்ஷன் வந்து நமக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பித்து ஒரு 9-9:30 வரை நமக்கு வந்து பழைய மேப்பில் நமக்கு காட்டுச்சு. ஆனால் இப்போ வந்து அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஓவர்லேப்பை மட்டும் தனியாக வச்சுட்டு டோக்கியோ செக்ஷனை மட்டும்
நமக்கு வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக வச்சிருக்காங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செக்ஷன் வந்து லண்டன் செக்ஷன். இந்த செக்ஷனில் வந்து மார்க்கெட் வந்து எந்த மாதிரி போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோக்கியோ செக்ஷனில் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஹை லெவல் வால்டைல் இல்லாதனாலும் ஓரளவுக்கான ஒரு ரேஞ்ச் பவுண்டில் மூவ் ஆகிருக்குது. அடுத்தால லண்டன் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 130 ஸ்டார்ட் ஆகி ராத்திரி ஒரு 10:30 வரைக்கும் நமக்கு இந்த லண்டன் செக்ஷன் வந்து வந்திருக்குது. அதே மாதிரி ராத்திரி 10:30 வரைக்கும், இதில் டைமை பார்த்தீங்கன்னா தெரியும் 10:30. அதே மாதிரி நமக்கு இதில் நியூயார்க் செக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா 6:30 ஸ்டார்ட் ஆகி ராத்திரி ஒரு மார்னிங் 3:30 4 o'clock வரைக்கும் அந்த ஒரு வால்டைல் வந்து இருக்கும். ஆனாலும் ஹை லெவல் வால்டைல் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த மார்க்கெட்டில் ஸ்டார்டிங்கில் இருந்த வாலட்டைலை விட லண்டன் மார்க்கெட்டில் இருந்த வாலட்டைல் அதிகம். லண்டன் மார்க்கெட்டை விட இந்த நியூயார்க் செக்ஷனில் இருக்கக்கூடிய வாலட்டைல் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு பையோ செல்லோ எந்த இடத்துல நீங்கள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கான ஸ்டாப் லாஸ்கள் வந்து கண்டிப்பாக இதில் ஹிட் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால தான் மார்க்கெட் வாலட்டைல் அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. அதில் வந்து ஹை லெவல் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியவங்களே அந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. இந்த நியூயார்க் செக்ஷனில் நமக்கு அதிகப்படியாக அந்த மார்க்கெட்டில் அந்த டைமில் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனும் பேங்க்ஸும் தான். இப்போ உங்களுக்கு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்து நீங்கள் அந்த ட்ரேடில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த 5 minutes கேண்டிலை எடுத்து ட்ரேட் பண்ணாமல் ஒரு 15 minutes எடுத்தீங்கன்னா இதை விட மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்ல அக்யூரசியும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதில் வந்து நம்ம தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்க வேண்டியதான். டோக்கியோ செக்ஷன், லண்டன் செக்ஷன், நியூயார்க் செக்ஷன், இந்த மாதிரி மார்க்கெட்டை பிரித்து நம்ம அதில் ட்ரேட் பண்ணலாம். இது வந்து நம்மளோட கமெண்டில் ஒருத்தர் கேட்டதுக்காக எலாபரேட்டாக சொன்ன ஒரு வீடியோ தான். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருக்குது, இனி அடுத்ததாக நான் எதை பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட சேனல், உங்களுக்காகவே எல்லா வீடியோக்களுமே நாலேஜபிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென், FX Man Gold.